Okay, in this class we are going to discuss about the types of first order differential equation. First நம்ம பார்க்கிறது வந்து separation of variable x and y both are related to each other, but their functions are only depend upon the respective variable only. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட்ல நம்ம வந்து எழுத முடியும். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எக்ஸு ஒய்ன்ற ரெண்டு வேரியபிள் இருக்குது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட்டட். ஓகேவா, எக்ஸும் ஒய்யும் இன்டர் ரிலேட்டட் வேரியபிள்ஸ். அதனோட ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷனை ரெஸ்பெக்டிவ் வேரியபிளை பொறுத்து மட்டுமே நம்மளால் தனித்தனியாக பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம செப்பரேஷன் ஆஃப் அ வேரியபிள் மெத்தட் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்னென்னா அந்த ரெஸ்பெக்டிவ் வேரியபிளுடைய ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ஸாக வந்து பிரிச்சுருவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா இன்டகிரேஷன் வந்து பண்ணுவோம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணி முடிச்சு சம் கான்ஸ்டன்ட் சியை வந்து ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு டைப் இருக்குது. அதில் ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், dy by dx equal to f of x, y divided by pi of x, y. That means நம்மளுடைய ரெஸ்பெக்ட் x and y ரெண்டு வேரியபிளுமே ஒன்னோட ஒன்று ரிலேட்டட் பை dy by dx அப்படின்ற ரிலேஷன்ஷிப் படி. பட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் x and y ரெண்டுமே வந்து இருக்கும். பட் அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே f of x, y இருந்தாலும் சரி pi of x, y இருந்தாலும் சரி ரெண்டுமே சேம் டிகிரியாக வந்து இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டுமே சேம் டிகிரியாக இருக்கு. அதனுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு விஎக்ஸ் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு விஒய். இது வந்து டைப் 2 சேர்ந்தது. இதே இந்த மல்டிப்ளிகேட்டிவ்க்கு பதிலாக அடிஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து டைப் 1 சேர்ந்ததாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டைப் 2க்கு இதனுடைய சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா dy by dx equal to v plus x dv by dx. அதாவது நம்ம வந்து uv மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகேவா, uv மெத்தடில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் y equal to vx. அதே மாதிரி x equal to vyன்னு போட்டும் நம்ம uv மெத்தடில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இது வந்து டைப் 2க்கு. ஸோ இதுக்கு மேலே அது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வேரியபிள் செப்பரேஷன் மெத்தடே வந்து ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டைப் ஈக்குவேஷன். இதனுடைய ஃபார்மட் வந்து dy by dx plus px of y equal to q of x. இதில் p of x, q of x ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக வந்து இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா y dash plus y by x is equal to sin x. இதில் வந்து p of x வந்து என்னது, இதில் என்னது 1 by x, q of x வந்து என்னது sin x. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் நம்மளால கொண்டுட்டு வர முடிஞ்சு, இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லீனியர் டைப் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதனுடைய சொல்யூஷன் என்னன்னு அப்படி பார்த்தீங்கன்னா y of integral factor equal to integral factor q of x into dx. இந்த integral factor வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா e power integral px into dx. ரெடியூஸ்டு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம மேலே சொன்ன அந்த ஃபார்மேட்டுக்கு நம்மளால ஒரு ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அது லீனியர் ஈக்குவேஷனாக இருக்காது. பட் நம்ம இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷனாக கொண்டுட்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ரெடியூஸ்டு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மேலே இருக்க கொடுத்த அதே ஃபார்மேட்லேயே பாருங்கள் எப்படி எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் y டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இதில்
இந்த ரெடியூஸ்டு லீனியர் ஈக்குவேஷன் அதனுடைய கண்டிஷன் அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த dy பை dxக்கு முன்னாடி எந்த ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரும் எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட்டுமே வந்து இருக்கக்கூடாது, கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆர் q ஆஃப் எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, q ஆஃப் எக்ஸ் வந்து there should be no function of y. ஓகேவா, நோ ஃபங்க்ஷன் ஆஃப் y. அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் சைடு தான் நம்ம வந்து q ஆஃப் எக்ஸ் வந்து எழுதணும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல இங்கே மேலே பாருங்களேன், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, ஒய் டேஷ் மட்டும்தான் தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒய் டேஷ் எக்ஸ் ஸ்கொயரால் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே பி ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து 1 பை எக்ஸ், கியூ ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து சைன் எக்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் ரெடியூஸ்டு லீனியர் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதேமாதிரி மேலே இப்போ கொடுத்துருக்க ஒரு ஈக்குவேஷனை m ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் n ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டு அது நம்ம வந்து கண்டிஷனை வந்து செக் பண்ணணும். டோ எம் பை டோ ஒய் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ் எக்ஸ் கமா ஒய். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லணும். அப்படி இல்லைனா இது திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதோட சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரல் ஆஃப் m x, y dx plus integral n x, y into dy. ஸோ y வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம m x, y into dxல m of x, y அப்படின்ற இடத்துல y வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து எடுத்துக்கணும். y டேர்மை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து எடுத்துக்குவோம். அதே மாதிரி இன்டகிரல் ஆஃப் n of x, y into dyல எங்கெங்கெல்லாம் எக்ஸ் டேர்ம் இருக்கோ அதெல்லாம் வந்து நெக்லேட் பண்ணிடுவோம். நெக்லேட் பண்ணி நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இதனுடைய சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் பவர் 4 dy by dx plus x cube y equal to minus sin xyன்னு இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா x cube வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x into dy by dx plus y equal to minus secant xyன்னு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா secantல வந்து x and y both dependent and independent variable ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்குது. ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், புதுசாக ஒரு வேரியபிள் வந்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ v ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்ன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது இப்போ இதை யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிவி பை டிஎக்ஸ்ன்னு பண்ணோன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யை யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம மேலே இருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சீக்கன் வின்னு வரும். ஸோ ஸ்டெப் 1 வந்து என்னது, செப்பரேஷன் ஆஃப் அ வேரியபிள் மெத்தடில் ரெஸ்பெக்டிவ் வேரியபிள்ஸனுடைய ஃபங்க்ஷன்ஸை அந்தந்த வேரியபிளோட நம்ம என்ன பண்ணோம், செப்பரேட் பண்ணணும். ஸோ v அப்படின்ற வேரியபிளோடைய ஃபங்க்ஷன் 1 பை சீக்கண்ட் v, எக்ஸ்ன்ற வேரியபிளோடைய ஃபங்க்ஷன் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணோம். ஸோ 1 பை சீக்கண்ட் வியை நம்ம வந்து காஸ் வின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்பு நம்ம இன்டகிரேட் பண்ணி முடிச்சோன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணோம். சைன் v ஈக்குவல் டு 1 பை 2x ஸ்கொயர் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து கிடைக்கும். காஸ் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா சைன் வின்னு கிடைக்கும். மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப் அப்படின்னா ஃபார்முலா என்ன, எக்ஸ் பவர் இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1 பண்ணோம்னா நமக்கு 1 பை 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கிடைக்கும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் சி நமக்கு இந்த ஃபார்மெட் வந்துடும். அடுத்து
நெக்ஸ்ட் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 2xy plus x cube y dash equal to 3y square plus 2xy இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2xy plus x square dy by dx equal to 3y square plus 2xy எழுதலாம். ஸோ இப்போ dy by dx மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹோமோஜினியஸ் ஃபார்மேட்ல வந்து இருக்கு. ஸோ இதன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா f of x, y and here both f of x, y should have a same degree-னு சொல்லியிருப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து சேம் டிகிரிஸ் தான் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய்யும் வந்து ஒய் ஸ்கொயரில் இருக்குது, எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குது, ரெண்டுமே வந்து சேம் டிகிரியில் இருக்குது, சேம் டிகிரி ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. ஸோ புட் ஒய் ஈக்குவல் டு வி இன்ட்டு எக்ஸ். இப்போ வி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒய் இது வந்து நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம், விக்கு பதிலாக லாஸ்ட்டாக ஒய் பை எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஒய் ஈக்குவல் டு விஏஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா யூவி மெத்தடு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அப்படின்னா 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2v பை 2v ப்ளஸ் 1ன்னு வரும். ஸ்டெப் 1 நம்ம வந்து வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட் இதுக்கு மேலே அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2v மைனஸ் v ஸ்கொயர் மைனஸ் v பை 2v ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2v ப்ளஸ் 1 பை v ஸ்கொயர் ப்ளஸ் v இன்ட்டு dv ஈக்குவல் டு dx பை எக்ஸ்ன்னு வரும் இல்லையா? ஸோ ஸ்டெப் 2 வந்து பார்த்தோன்னா இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா f dash of f of integral f dash of x by f of x, அதாவது நம்ம log f of x அப்படின்னு வந்து எழுதுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். இன்டகிரல் ஆஃப் f dash of x by f of x equal to log x. ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1 பை எக்ஸ் வந்து நம்ம வந்து லாக் எக்ஸ்ன்னு போடுவோம், சேம் இந்த ஃபார்மேட் தான், ப்ளஸ் லாக் சி. ஸோ லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்ற வந்து நம்ம லாக் ஏபின்னு எழுதுவோம். ஸோ லாக் எக்ஸ்ஒய்னு ஆகிடும். அதுக்கப்புறம் டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைட்ஸ் லாக் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ வி ஸ்கொயர் ப்ளஸ் வி ஈக்குவல் டு எக்ஸ்சி. ஸோ இதை நம்ம வியை வந்து வி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்ன்னு பார்த்தோம், v equal to y by x இல்லையா? ஏன்னா y equal to vxன்னு போட்டோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் y ஸ்கொயர் ப்ளஸ் xy ஈக்குவல் டு cx கியூப்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீழே டெஸ்ட் லிங்க் வந்து இருக்கும், மறக்காமல் போயிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் சால்வ் தோஸ் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு சொல்யூஷனும் வந்து கீழே அப்படியே வந்து கொடுத்துருப்பேன். மேற்கொண்டு இதே மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.